உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பன் தோசை அண்டு டொமேட்டோ ஆனியன் சட்னி தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 3/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மல் தயிர். அடுத்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிடலாம். இது கூட 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இந்த பேக்கிங் சோடா சேர்த்தும் போது தான் நல்லா சாஃப்டாக வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கலந்துட்டு இது ஒரு தட்டு வச்சு மூடி இதை இப்போ ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்து, கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணினது, இது எல்லாத்தையும் ஒன்றாவே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒன்ஸ் வதக்கிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வதக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி வதங்கினா போது. அடுத்து ஒரு பெரிய சைஸ் கேரட் இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், இதுக்கு அளவாக மட்டும் சேர்த்துக்கோங்க. கேரட் நல்லா வதங்கினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி லைட்டாக ஆற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிற மாவு ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற கேரட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே செஞ்சுருங்க. அப்போ தான் பன் தோசை நல்லா சாஃப்டாக வரும். நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம்னா அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. இந்த மாதிரி தாளிப்பு கரண்டி அல்லது சின்ன கடாயை எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஊத்தாப்பத்துக்கு ஊற்றுற மாதிரி மாவை ஊற்றி விட்டுறலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் உள்ள எல்லாமே நல்லா வேகும். ஒரு சைடு வெந்ததும் நம்ம இந்த மாதிரி கார்னர்ஸ் எடுத்து விட்டு திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த சைடும். நம்ம இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயும் நம்ம ஒன்றா ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து டொமேட்டோ ஆனியன் சட்னி ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கருப்பு வெள்ளை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு,
2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் காரம் வேணுன்னா இன்னும் கூட மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 6-7 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி உள்ளே சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுறலாம். அடுத்து 1 கப் சின்ன வெங்காயம், இந்த மாதிரி தோல் உரித்தது. நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 3 தக்காளி மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவு வதங்கினதும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா நார்மல் தக்காளி சட்னி மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அதுவும் இந்த பன் தோசையோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.